ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது தமிழ்நாடோட பொருளாதாரம் எப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி வர எல்லா எக்ஸாம்லையும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாமு, ஹைகோர்ட் எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக இந்த இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எப்படி வரும் சொல்ல முடியாது, ஆனால் வித்தியாசமாக கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னென்னா, தமிழ்நாட்டின் புதிய உச்சம் என்ன சொல்ல வராங்கன்னா, 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% உயர்வு. சரிங்களா? 2024-25க்கு அதை மறந்துடாதீங்க, இது முக்கியம். 9.69% உயர்வுன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா என்னன்னா, ஒன்றிய அரசின் திட்ட அமலாக்கத்துறை அவங்க தான் இந்த இது கொடுத்துருக்குறாங்க. எது சொல்லிக்கிறாங்கன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அதை காட்டிலும் நம்ம தமிழ்நாடு வந்து அதிக வளர்ச்சி கண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த க்ரீன் கலர் இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. இது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா 2015-16 அந்த காலகட்டத்துலேருந்து இருக்குது. இப்போ 2024-25க்கானது வளர்ச்சி இது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னென்னா இன்னொன்று பாருங்கள், 2024 மதிப்பிடப்பட்ட மாநில உள்நாட்டு உற்பத்தி 15,000 கோடி. ஓகேங்களா? அதே மாதிரி 2025 16 கோடி உயர்வு. ஓகேங்களா? நம்ம 2024 காட்டிலும் 2025 அதிகமாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியாவின் சராசரி பாருங்கள், இந்தியாவின் சராசரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பிராஸ்தினாவோட சராசரி வந்து 6.5. ஓகேங்களா? 6.5% இந்த சராசரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 10 ஆண்டுகளில் இல்லாத அபார வளர்ச்சி இனியும் தொடரும் வேணும்னால் 2032 $1 trillion பொருளாதார இலக்கை தமிழ்நாடு எட்டும். இப்போ நல்லா முக்கியமானது, 2032 $1 trillion வந்து எட்டுன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030க்குள்ளே $1 trillion வந்து நாங்கள் எட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து 2032க்குள்ளே இதை வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து நாங்கள் அடைவோம், தமிழ்நாடு இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு அப்டேட் வந்து இதை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். நீங்கள் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். எப்படி வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வித்தியாசமாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார அறிக்கை வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த பொருளாதார பிடிஎஃப் என்னென்னு அதுவும் படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.